கேட்டிருக்கோம். இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு காட்சி இருக்கு. இதே மாதிரி மகாபாரத நிகழ்வுகள் நடக்கும்போது ஒருத்தருக்கு இதே சந்தேகம் வந்திருக்கு. இந்த உலகத்தை ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலன்ட்டு அன்னைக்கு கண்ணன் இருந்தார். கண்ணனை போய் வணங்கி, சுவாமி இந்த உலகத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ நம்ம இருக்கிறது அஸ்தனாபுரம். இந்த அஸ்தனாபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் நல்லவங்க, எத்தனை பேர் கெட்டவங்க அப்படின்னு கேட்டார். அந்த அஸ்தனாபுரத்தில் இருக்கிறவங்களாம் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா அப்படின்னு கேட்டார். இந்த சந்தேகம் எல்லாருக்கும் உண்டு. உலகத்தை புரிஞ்சிக்க முடியல, ஒரு விந்தையா இருக்கின்றது. அந்த கேள்வி வந்தது. கண்ணன் பார்த்தார் சிரிச்சுக்கிட்டே, அவர் மாய கண்ணன் அல்லவா, இந்த பதிலை நான் சொல்றதை விட நேரிலே பார்த்துடலாம் அப்படின்ட்டு போலாம் அப்படின்னு அந்த அடியவரையும் கொடுத்து கண்ணன் போறார். நேர தர்ம மகாராஜாட்ட போறார். தர்மன் வந்து கண்ணனை பார்த்துட்டு விழுந்து வணங்கிட்டு சொல்லியிருக்க நானே வந்திருப்பேனே என்றார். இல்லை பரவாயில்ல அமர். ஒரு சின்ன சந்தேகம், நீ அந்த அஸ்தனாபுரத்தில் எத்தனை தீயவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தர முடியுமான்னு கேட்டேன். நான் இப்பொழுதே போகின்றேன் அப்படின்ட்டு ஒரு 7 எழுத்தாணி எடுத்துக்கிட்டு அஸ்தனாபுரம் போல சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தார். ஒரு தீயவர்கள் கூட இல்லை கண்ணா அப்படின்னு. அந்த அடியார்கிட்ட குறிச்சுக்கோ அப்படின்னு. ஒரு தீயவர் கூட இல்லையா எழுதிக்கோ போயிட்டேன். அடுத்து அஸ்தனாபுரத்தில் இன்னொரு பக்கம் யார் இருக்கா, துரியோதனுடைய இல்லத்துக்கு அழைத்து செல்கின்றார் அந்த அடியவரை. துரியோதனன் வந்து வணங்குறார். கண்ணா என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இந்த அஸ்தனாபுரத்தில் எத்தனை நல்லவர்கள் இருக்கின்றாருன்னு எனக்கு ஒரு பட்டியல் எடுத்து போட்டு கொடுக்க முடியுமான்னு. இந்த உடனே போனேன். நாடு முழுவதும் சுத்திட்டு வந்து சொன்னார், ஒரு நல்லவர்கள் கூட இல்லை அப்படின்னு. அந்த அடியவரை பார்த்த தெரியுதா? இப்ப எல்லாத்துக்கும் நம்ம புரிஞ்சிருக்கோம். இந்த உலகத்துல நன்மை தீமை, நல்லவர்கள் கெட்டவர்கள் அவரவர்களுடைய பார்வையில தான் இருக்குது. அப்படிதானே? தர்மன் நல்லவன், அவன் பார்வையிலே நல்லதாவே தெரியுது, அதனால தீயவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டான். துரியோதனன் தீயவன், அவன் பார்வையில நல்லவர்களே தெரியல, அவரவர்கள் பார்வை. ஆகவே நன்மை தீமை, நல்லவர் கெட்டவர் என்பது அவரவர்களுடைய பார்வையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி, ஆனால் ஒன்று, நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க, சந்தேகம் இல்லை. நல்லவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒன்று கிடைக்கும். இல்லைங்களா? இறைவன் அருளிய அவருடைய நாமமாகிய உபதேச மந்திரம் நல்லவர்கள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மந்திரத்தை அவர்கள் கை கொண்டு எப்போதும் சிந்திப்பார்கள். அதனால உலகத்தில் தீமைகள் இருக்கத்தான் செய்யும், இல்லைங்களா? அந்த தீமை அவர்களை தாக்க, அபாயம் அவர்களை வராது. அதான் அவ்வையா சொல்ற, சிவாய நம என்று சிந்தித்து இருப்பவர்களுக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. ஏன்னா நல்லவர்கள் பார்வையில் எல்லாமே நன்மையா தானே தெரியும். நல்லவர்கள் எல்லாத்தையும் நம்ம நம்பிடுவோம். அவங்களை நம்ம தவறா என்பது இவங்க என்ன உள்ளத்துல என்ன இருக்கோ அவன் வெளியில வரும். அதனாலதான் அந்த சில மந்திரங்களை நாம் ஜபம் செய்ய வேண்டும். எப்போது இறை சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு அந்த நல்ல தன்மை அவர்களை விட்டு எப்பொழுதும் நீங்காது என்பதை சொல்லி, அடுத்து நம்ம திருவான்மியூர் திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருகின்றார். அங்குள்ள மருந்தீசர், மருந்து வண்ணமா இருக்கிற மருந்தீசர் பெருமான். அத்தகைய பெருமானுடைய திருவடியை வணங்கி அருமையான இது வினா உரை நடையில் அருளப்பட்ட சொல் மாலை தேவார பாடலை கண்டுகின்றார். பண் இந்திரத்தில் அருளி செய்தது. இது 2வது பாடலே பெருமான் அருளுகின்ற, சாமி உங்களுடைய வலக்காலில் கடல் இருக்கின்றது, இடது திருவடியில் சிலம்பு இருக்கின்றது. வலது திருவடி இறைவனுடைய திருவடி. ஆண்கள் கடல் அணிவாங்க. ஆண்கள் காலில் அணிகின்ற வழக்கம் அந்த காலத்துல உண்டு. கடல் வீரக்கடல்னே சொல்லுவாங்க, கடல் அணிவாங்க. பெண்கள் சிலம்பு அணிவாங்க. அதனால அம்பாள் இடது கால சிலம்பு, சாமி அம்மையப்படி சுரூபம். அதைத்தான் ஏன்னு கேட்டார். சாமி அம்மையப்படி சுரூபம் என்று நம்ம உய்த்துணர்தல் வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் மாலை அந்தியில் இந்த வானத்தினுடைய செவ்வொளி செம்மையான ஒளியா இருக்கும். மேற்கு திசையில பார்க்க செக்கச்செவே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த செவ்வண்ணம் தங்களுடைய நிறமாக இருப்பதற்கு என்ன காரணம்?
திருநாவுக்கரசர் செம்பேடியம்மான், சிவபெருமான் செக்க சிவந்த திருமேனி, அம்பாள் பச்சை நிற திருமேனி. இன்னைக்கு சாமிக்கு வந்து சிவப்பு சாத்தினா அது சிவமாக பாவித்தல், பச்சை சாத்தி இருந்தாங்கன்னா அம்பாளாக பாவித்தல். திருச்செந்தூர் முருகனுக்கும் இந்த ரெண்டு சாத்துவாங்க. ஒரு நாள் சிவப்பு சாத்துவாங்க முருகப்பெருமானுக்கு, அப்படின்னா அப்ப சிவபெருமானா இருப்பார்னு அர்த்தம். இன்னொரு நாள் மறுநாள் பச்சை சாத்தி இருப்பாங்க, அப்படின்னா அம்பாளா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அம்மையும் அப்பனாக இருக்கின்ற பெருமான் என்று பொருள். அடுத்த பாடல இதே சொல்லலாம். யானையின் தோல் உரித்து போர்த்த பெருமானே கையில் அனலேந்தி ஆடுவது ஏன்? யானையின் தோல் உரித்தல் என்பது நம்முடைய ஆணவ மனத்தை நீக்குவது, கையில் அனலேந்தி ஆடுவது என்று நம்மளுடைய வினைகளை சுட்டு பொசுக்குவது, அது பெரும் கருணையை குறிப்பது என்று பேசுகிறார். 4வது பாடலிலே பெருமானே நீங்க தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்துட்டு நீங்க விஷத்தை அருந்தியது ஏன் அப்படின்னு கேட்டார். அது இறைவனுடைய பெருங்கருணை. பிரதோஷ வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். பார்க்கடலை கடைஞ்சாங்க, கடையும் போது அமிர்தம் வரணும் என்று கடைந்தார்கள், ஆனா வந்தது விஷம். அப்படிதான் உலகில் நம்ம ஈடுபடுவோம், ஒரு தொழிலை ஏதோ செய்வோம், ஒன்று தொடங்கி இருப்போம், வெற்றி வரணும் லாபம் வரணும்னு போவோம், ஆனா வந்து தோல்வியோ நட்டமோ வரும் இல்லைங்களா? உலகத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இங்க தேவர்கள் அது போல தான் பார்க்கடலை கடைஞ்சாங்க, நமக்கு அமிர்தம் வரும்னு நினைச்சாங்க, பாவம் விஷம் வந்துருச்சு. விஷத்தை பார்த்து ஓடுனாங்க, ஆழகால விஷம் வரும். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் கூப்பிட்டார், நீ போய் எடுத்துட்டு வாயான்னார். சாமி ஒரே ஒருத்தர் போய் எடுத்துட்டு கையில் கொடுத்தார், நாவல் பட உண்ட. அந்த அளவுக்கு சாமி அதை எடுத்து அருந்தி கொண்டு அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார். எதெல்லாம் உலகத்துல ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாமி எடுத்துட்டு நீங்க எதெல்லாம் இன்பமா நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துடுறாரு. அப்ப அவருடைய தியாகராஜன், தியாக புருஷன், அவருடைய பெரும் கருணை என்பதை குறிக்கிறது. பெருமானே நீங்களுடைய உங்களுடைய சடையில் வெண்பிறையை வைத்தது ஏனோ அப்படின்னு கேட்டார். சந்திரனுக்கு தக்கன் வந்து தக்கன் யாகத்துல நடந்ததுக்கு முன்பு ஒரு செய்தி உண்டு. தக்கனுடைய 27 மகள்களையும் சந்திரனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். சந்திரன் தான் மாப்பிள்ளை, யாரு? தக்கனுக்கு. ஆனா சந்திரன் என்ன பண்ணா, ரோகிணி நட்சத்திரத்தை தவிர மற்ற பெண்கள் வீட்டுக்கெல்லாம் போவோம். 27 பெண்கள், 27 நட்சத்திரங்கள். ரோகிணி தான் அவனுக்கு பிடிக்கும். இன்னைக்கு சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரம் உச்சமாயிருவார், மற்ற பெண்கள்லாம் போறதில்லை. இவங்க எல்லாம் மொத்த பேர் புகார் அளித்தாங்க. மாமனார் கோவம் வந்துச்சு, சந்திரனை கூப்பிட்டான், ஏன் இப்படி பண்ற? கோவம் வந்து சாப்பிட்டான், நீ தேய்வாயாக. தக்கனுடைய அந்த சாபத்தால் சந்திரன் தேய ஆரம்பிச்சான். தேய்ச்சி கடைசியில் அமாவாசையா போயிட்டான், இருட்டி போயிட்டான். இதுக்கு என்ன பரிகாரம்? நேரம் கைலாயம் சென்று சிவபெருமானுடைய திருவடி விழுந்து, சாமியே அடியே காப்பாத்துங்க, நோய் வந்துருச்சு, தக்கன் சாபத்தால் இப்படி தேய்ந்து போய்விட்டேன், அடியேனை காத்திருள வேண்டும் என்று திருவடியில் விழுந்தார். சிவபெருமான் திருவடியில் யாரெல்லாம் விழுகிறார்களோ அவர்களை தூக்கி சாமி தலைமையை வைத்துக் கொண்டுவார். அப்படிதான் சந்திரனை தூக்கி மேல வச்சார். மேல வைக்கும்போது அமாவாசை வச்சோடனே பிறையாயிட்டான். அப்படியே வளர்ந்து வந்தான். சாமியின் அருளால் வளர்ந்தான், தக்கனின் யாகத்தால் தேய்ந்தான். இறைவனுடைய பெரும் கருணை. யாரெல்லாம் இறைவனை திருவடி சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் பெருமான் தன் திருவடியில் வைத்துக் கொண்டு கொண்டாடுவார். முப்புறங்களை அழித்த அந்த வீர செயலுக்கு என்ன காரணம்னு கேட்டார் அடுத்த பாட்டு. முப்புறங்களை முப்பூன்று ஆணவம், கண்மம், மாயை. இது நம்ம உயிரோட பிடித்திருக்கின்ற 3 நோய்கள். இந்த 3 நோய்களை நீக்க வல்ல வல்லமை, வீரம் இறைவனை தவிர வேற யாருக்கு இல்லை. அவர்தான் நம்மளுடைய தீராத நோய். தீரா நோய் தீர்க்க வல்லான் தன்னை என்று பாடுவார் திருநாவுக்கரசர். நம்மளுக்கெல்லாம் தீராத நோய் எதுங்களா? அந்த பிறவி நோய் தான். பிறவி என்ற நோய் இருக்கிறதுனால தான் மேலும் மேலும் பிறந்து இறந்து என்ற அந்த சூழலில் இந்த ஆன்மா செல்கின்றது. அந்த பிறவி பிடி நீங்க வேண்டுமானால் பிறவி ஏன் அறுக்கக்கூடிய பெருமான் உடைய திருவடியை அடைய வேண்டும். அவரை அடைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்ல முப்புறங்களை எரிக்க வல்லவன் என்று பேசுகிறார். 7வது பாடலே திருவான்மியூரில் இருக்கின்ற அடியவர் பெருமான்கள் எல்லாம், அங்குள்ள அடியவர்கள் எல்லாம் சிவநாமத்தை எப்போதுமே ஓதிக்கொண்டிருப்பவர்கள். அப்படி சிவநாமத்தை ஓதிக்கொண்டிருக்கின்ற அடியவர்கள் எல்லாம்
திருவான்மியூர் பெருமானை அந்த திருக்கோயிலுக்கு சென்று அந்த மருந்தீசர் பெருமானை நாளும் வணங்குவார்கள். அப்படி அடியார்கள் வணங்கக்கூடிய பெருமானை, இறைவனே, நீ முற்காலத்தே சனகாதி முனிவர்களுக்கு சிவஞானத்தை போதித்தது ஏனோ அப்படின்னு கேட்டாங்க. சனகாதி முனிவர்கள் தட்சிணாமூர்த்திக்கு திருவடியில் 4 வயசான பெரியவங்க இருப்பாங்க. அவங்க 4 முனிவர்கள். அவங்களுக்கு ஏன் உபதேசம் செய்தது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சனகாதி முனிவர்கள் யாருன்னா உலகத்திலே ரொம்ப அதிகமா படிச்சவங்க அந்த 4 பேர் தாங்க. ரொம்ப அதிகமா படிச்சது யாருன்னா பிரம்மா. அவங்க மனைவி யாரு? சரஸ்வதி. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்க பிள்ளைகள் 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அது பிரம்மாவை விட சரஸ்வதியை விட அதிகமா படிச்சவங்க. அப்ப எப்படின்னு பாருங்க. ஆனா அதிகமா படிச்சது என்ன ஆச்சுன்னா, அதிகமா சந்தேகங்களும் குழப்பங்கள் அந்த குழப்பங்கள்ல மூழ்கி போய் தத்தளித்து போயிட்டாங்க. அப்ப முனிவர் பெருமான் பலரிடம் வேண்ட, உன்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான் சிவபெருமான் தான், அவரை போய் தஞ்சமடை என்று சொல்றாரு. அங்கு தட்சிணாமூர்த்தியாக வீட்டிருக்கின்ற பெருமானை தஞ்சமடைந்தார்கள். அவரை தஞ்சமடையும் போது நிறைய கேள்விகளை எழுதி கொண்டு போனார்கள். நிறைய கேட்கணும்னு சொல்லி அங்க போய் அவருக்கு முன்னாடி எதையுமே கேட்க முடியல. ரொம்ப பெரியவங்கிட்ட போய் நம்ம வாக்கே இயலாது. நல்ல அருளாற்றல் மிக்க ஞானியர்கள், சித்தர் யோகிகள் நம்ம எதுவுமே கேட்க முடியாது. சும்மா அங்க உட்கார்ந்தாவே போதும். ஒன்றும் இல்லை. சாமி அவங்களுக்கு உபதேசமே ஒன்றும் சொல்ல, வாக்கால எதுவுமே சொல்ல, சின்முத்திரையை மட்டும்தான் காட்டினார். சொல்லாமல் சொல்லிவிட்டார். சொன்னாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவதடக்கை வெல்வாம் அப்படின்றார் பரஞ்சோதி முனிவர். சொல்லாம சொன்னார். உனக்கு ஆணவம், கண்மம், மாயம் 3 இருக்குப்பா. இந்த 5 விரல் இருக்கு. இந்த 5 இருக்குல்ல, அதான் நாம. இந்த 3 ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 விரல். இந்த 4வது விரல் இருக்கே, அதான் நீ. இது இறைவன். நீ இறைவனின் திருவடியை அடைந்தால் இந்த 3 விடையும். நீ இறைவனின் திருவடியை தஞ்சமடைந்தால் இந்த ஆணவம், கண்மம், மாயம் முற்றிலும் நீங்கிவிடும் என்று சொன்னாமல் சொன்னார். அப்படி முழு அமைதி பெற்றார்கள் சனகாதி முனிவர்கள். இதைத்தான் சொன்னார். அவங்களுக்கு உபதேசம் செய்தது ஏனோ அப்படின்னார். சொன்னாமல் சொன்னது ஏனோ அப்படின்னு சொல்லுகின்றார். 10வது பாடலே இந்த வஞ்சனை உடையவர்கள் சமணர்கள். சமணர்கள்ல வஞ்சனை இருக்கும். அப்படி வஞ்சனை உடைய சமணர்கள் எல்லா வல்ல பெருமானே உன் மீது பொய்யுரை உரைக்கிறார்களே. சிவபெருமான் மீது நிறைய பொய்ய சொல்லுவாங்க. அவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றவங்க தான் அந்த சமண கூட்டம். சாமி இல்லை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு வேற ஒரு பேர்ல இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்லை இல்லைன்னு பொய்யுரை எடுத்து படித்துரைக்கிறார்களே, அதுக்கு யாரு சாமி காரணம்? என்ன காரணம் என்று அவர்கிட்ட கேட்கிறார். என்ன காரணமா இருக்க முடியும்? சமணருடைய அறியாமை தான் காரணம். ஏன் அறியாமை? அவர்களுடைய ஆணவ மனம் சூழ்ந்து இருக்கின்றது. அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு அறிவுடைய பொருள் தெரியுமா? சிவபெருமான் அறிவுடைய பொருள், பேரறிவாளன். பேரறிவாளன் அருளாமையினால் அவர்களுக்கு அறிவில்லை. அதனால் அவர்கள் அனுதாபத்துக்குரியவர்கள். அதானே உண்மை என்று பேசுகிறார். இந்த அருமையான 10 பாடல் கொண்ட பதிகத்தை யாரெல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த மருந்தீஸ்வர பெருமான் திருவான்மியூர் தலத்தில் அருளிய இந்த பதிகத்தை ஓத வல்லவர்களுக்கு சாமி சொல்றார், முறையோடு நினைப்பவர்களுக்கு. இந்த நினைத்தல், பதிகம் பாடும் போதே மனசுல நினைக்கணும். ஆழமா எந்த அளவுக்கு மனசுல நினைக்கிறோமோ அதுக்குதான் நம்ம தியானம் சொல்றோம், அல்லது ஒன்றிணைத்தல் அப்படின்னு சொல்றோம், அல்லது ஒரே மனதோடு ஒன்றையே நினைத்தல். இந்த முறையோடு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் நீண்ட வானுலகு பெறுவார்கள். இது நிச்சயம் என்று அருளி செய்கிறார்கள் சொல்லி அருமையான இந்த திருப்பதிகத்தை திருவான்மியூர் பெருமான் மருந்தீஸ்வரர்